சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தது வில்வம் ஆகும். வில்வம் பக்தியையும் முக்தியையும் அளிக்கக்கூடியதாகும். பாவங்களை போக்கி புண்ணியங்களை தருவது வில்வம் ஆகும். வறுமைகளை தொலைத்து ஐஸ்வர்யத்தை தருவது வில்வம் ஆகும். அஞ்ஞானத்தை போக்கி மெய்ஞானத்தை வளர்ப்பது வில்வம் ஆகும். வில்வ தளத்தின் பின்புறமானது சிவலிங்கத்தின் மீது படும்படியாக வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். வில்வ தளத்தினால் அர்ச்சனை செய்யும் போது சிவபெருமான் மனம் மகிழ்ந்து சுகம், ஐஸ்வர்யம், புலன் ஒழுக்கம், சந்தானம், வேத ஆகம சாஸ்திர ஞானம் இவற்றையெல்லாம் அருள்கின்றார். வில்வ தளத்தினால் அர்ச்சனை செய்பவர்க்கு கிட்டாத பலன் எதுவுமே கிடையாது. சதுர்த்தி, அஷ்டமி, நவமி, அமாவாசை, பௌர்ணமி, திங்கட்கிழமை, மாதப்பிறப்பு ஆகிய நாட்களில் வில்வ இலைகளை பறிக்கக்கூடாது. அன்றைய தினம் பூஜைக்கு தேவைப்பட்டால் முதல் நாளே பறித்து வைத்திருக்க வேண்டும். வாடிய மலர்களையோ இலைகளையோ பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆனால் வில்வ இலைகள் வாடினாலும் கூட அதை பூஜைக்கு பயன்படுத்தலாம். அதேபோல் பூஜைக்கு ஒரு முறை பயன்படுத்திய இலைகளையோ மலர்களையோ மீண்டும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆனால் பயன்படுத்திய வில்வ இலைகளை தண்ணீரில் அலசிவிட்டு மீண்டும் மீண்டும் பூஜைக்கு பயன்படுத்தலாம். இப்படிப்பட்ட வில்வ தளத்தினால் சிவபெருமானுக்கு பூஜை செய்து சிவபெருமானின் அவர்களை தாங்களும் பெறுவீர்களாக.